ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பிறந்தநாளுக்கு என்னால் அப்போதைக்கு வீடியோ எடுக்க முடியல. மைண்ட் செட் என்னாச்சுன்னா, தம்பி வேற இல்லை, அது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொன்று எப்படின்னா, கையில் வேற காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஆயிரம் யோசனை வேற. நான் வருஷம் பிறந்தநாளுக்கு ஏதோ நான் என்னால் முடிஞ்சு அந்த கிஃப்ட் ஃபுல்லாக தம்பி பாப்பாவுக்கு என்ன பண்ணிடுவேன், பாப்பாவோட தம்பியாவது இருந்து பண்ணிடுவேன். இந்த வருஷம் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரில. சரி, யோசனை பண்ணி பார்த்தேன், ஏதாவது பாப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் என்னால் அந்த அன்னைக்கு வீடியோ என்ன போட முடியல. நேற்று நைட்டே இங்கே வந்துட்டோம், வெள்ளகோல் வந்துட்டோம். அதுக்கு வரக்கு முன்னாடியே சரி பாப்பாக்கு எதாவது பண்ணியே வெள்ளகோயில் வந்துட்டு அங்கே போய் அவளுக்கு என்ன முடிஞ்சது நான் ஒரு ரிங் ஒன்று போட்டிருந்தேன் கோல்டில். அந்த ரிங்கு ஃபுல்லாக தேஞ்சு கட் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம், அதை போட்டுட்டு நாம போடுறது போதெல்லாம் சரி ஓகே நம்மளால பிள்ளைங்க ஏதோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த மோதத்தை என்ன பண்ணேன், அதை வித்துட்டு என்னால் முடிஞ்சது ஒரு ரிங் ஒன்று வாங்கி அவளுக்கு கொடுத்துட்டேன். சரி ஓகே வச்சுக்கு பாப்பா அப்படின்ட்டு. அவள் வேணாம் அப்படின்னா வச்சுக்கு பாப்பா அப்படின்ட்டு நானே ஒன்று அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்காரர் சரி பாப்பாவுக்கு கேக் ஒன்று வாங்கிட்டு வந்தாரு. கேக்கை நாங்கள் வீட்டில் வெட்டிட்டு சிம்பிளாக எப்பயும் வருஷம் வீட்டில் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டில் பிரியாணி செஞ்சு எல்லாத்துக்கும் சாப்பிட வச்சு அதை பார்த்து கேக்கெல்லாம் வெட்டி செம்மையாக கொண்டாடுவோம். ஆனால் போன வருஷம் சரி இந்த வருஷம் சரி அவன் இல்லை இல்லாததுல எங்களால் கொண்டாட முடியல. சரி ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவான் அப்படின்ட்டு அவளுக்காக சிம்பிளாக பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சரி ஓகே அப்படின்ட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தோம், எங்கேயுமே போகவே இல்லை, வீட்டிலேயே தான் இருந்தோம். அவ்வளோதான், இன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவை நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரெடியாகி இப்போ தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ 3 மாதம் கழிச்சு நான் எங்கள் அம்மாவை பார்க்க நான் போகிறேன். வீட்டில் ஓகே பாப்பாவுக்கு கேட்டால் பாப்பா வரேன்னா சரி ஓகே நீ காலேஜ் போகணுங்க நீ போப்பா அப்படின்ட்டு நான் மட்டும் என் வண்டியில் எடுத்து நான் கிளம்பிட்டேன். 6:10 ஆக போகுது, பார்க்கலாம். அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 2 ஹவருக்கு மேலேயே ஆகும். அங்கே போயிட்டு அம்மா வெயிட் பண்ண போகிறேன். அது அம்மாவுடைய ஃபஸ்ட் நான் சொல்லாமே நான் அம்மாவை பார்க்க போகிறேன். எங்கள் அம்மா எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஹாய் இன்னொன்று சொல்லான்ட்டு இருந்தேன். அதாவது அம்மா வீட்டுக்கு போகிற வழியிலேயே பாப்பா படித்த ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதாவது பால்வாடி போயிட்டு இருந்த ஸ்கூல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ காமிக்கிற பாருங்கள். எங்கள் பாப்பா பால்வாடி ஃபஸ்ட்டு பால்வாடி இந்த ஸ்கூல் தான் போனான். இதுதான் பால்வாடி. இந்த ஸ்கூலில் தான் பால்வாடி படித்தா. ஒரு வருஷம் 2 வருஷம் அவங்க ஆத்தா கூட இந்த ஸ்கூலில் தான் படித்தா. பால்வாடி படித்து ஃபஸ்ட் இயரும் இங்கே தான் படித்தா. அடுத்தது பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் இந்த பால்வாடி. இங்கே தான் பால்வாடி பாப்பா படித்தா. இது ஒரு கிராமம்தான். இது அரசூர் பக்கம் குடுமியாம்பாளையம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் படித்தா. இந்த பக்கம் சைடில் தான் அவங்க ஆத்தா வீடு இருந்தது. இங்கே தான் நாங்கள் குடியிருந்தோம். இப்போது எங்கள் அம்மா வீட்டு பக்கம் வந்தாச்சு. அதாவது என்னை 10 மாதம் சுமந்த தாய் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே போய் அவங்க எப்படியெல்லாம் எமோஷன் ஆகுறாங்க, எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சரியா? அம்மா வீட்டுக்கு போகலாமா? இங்கே வேறு மாட்டுக்குச்சு தூக்கம். மை மம்மி பேலஸ் தான். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுங்க. சொல்லவே இல்லை, நான் வரேன்னு சொல்லவே இல்லை. என்ன ஆக்சன் பண்ணுவாங்க பார்ப்போம். சரியா? இப்படி பார்க்குறாங்க பாரு, அவன் திருட வந்துட்டான்னு பயப்படுறாங்க பாரு.
ஐயோ யாரும் தெரியாம பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓய் மா மா தெரியல யாருன்னு, யாருன்னு தெரியல. லைட்டு போடுங்க, லைட்டு. மோ யா நான் தான். ஆமா யா தங்கவே பாருங்க எப்படி ஆக்ஷன், தங்கவே அப்படின்ட்டு. அம்மா அம்மா லைட்டு போடுறாங்க. எங்க அப்பா போட்டா பாருங்க. தெரியலையா? என்ன என்ன தங்கமுலா எங்க போகுது? வண்டியில வந்தேன். வண்டியில வந்தேன். ஆமா வண்டியில வந்தேன். சரி வெயிட் பண்ணுங்க. எங்க அப்பா சொல்லிட்டு வருவாங்களாமா? சொல்லிட்டு வருவாங்களா? இதுதான் எங்க அம்மா வீடு, இதான் எங்க அப்பா. மை டாடி எங்க அப்பா. எப்படி இருக்குது எங்க வீடு? பெரிய லெவலில் இல்லை, குட்டி வீடு தான். ஆனால் ஜாலியாக இருக்கும். அம்மா வீடுக்கு வந்தாவே ஒரு ஃப்ரீடமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். சாப்பிட்றியா? சாப்பாடு கொண்டு வந்துக்கிற? உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பிடலாமா? அம்மாவுக்கு மீன் குழம்பு இட்லியோட கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்ருக்காங்க. நல்லா இருக்குதாம்மா? எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழித்து அம்மா வீட்டில் வந்து செம்ம ஹாப்பியாக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ இட்லி மீன் ரோஸ்ட்டு அம்மாவும் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். ஹாப்பியாக இருக்கா? செம்ம ஃபீல். அம்மா வீட்டில் வந்து அதாவது எந்த தொந்தரவும் இல்லை. பசங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த டார்ச்சர் இல்லாமல் அம்மா வீட்டில் வர்றது நிம்மதி எங்கேயுமே கிடைக்காது. அம்மா வீடு தான் சொர்க்கம், அதை தாண்டி எதுவுமே இல்லை நம்மளுக்கு. அம்மா வீட்டுக்கு அப்புறம் போனால் அதுதான் ரசியம். ஆனால் இங்கே இருந்துட்டா அம்மா வீடு தான். அம்மாவுக்கு மட்டன் பிடிக்கும், கடைக்கு வந்திருக்கேன், மட்டன் கடைக்கு. வாங்கியாச்சு மம்மிக்கு. அடுத்தது காய் கடைக்கு போவோம். ஓகே. இவர் வந்து என்னுடைய ஸ்கூல் மேட்டு கார்த்திக். ஹாய் ஹாய் ஹாய். அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டு பார்ப்போம். சரியா? பாய். இன்னொரு ஃப்ரெண்டு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? சிமெண்ட் அம்மா கேட்டாங்க. 2 கிலோ வாங்கிக்கல. கவர் இருக்கா? கவர்லாம் போட்டுருவீங்களா? ஆமாம், 2 கிலோ மூட்டையை வேற முடியும். ஏறு வர இவர் என்னோட ஸ்கூல் மெட்டு. படிக்க நான் இங்கே சமையல் நான் பண்ணுறேன்னு சொன்னேன், கேட்காம அவங்க செய்கிறேன்ட்டு செய்கிறாங்க. எங்கள் அம்மா ஏஜுக்கு எங்கள் அம்மா செய்கிறாங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டது. மட்டன் வேக வச்சு மட்டன் குழம்பு இப்போ தான் செஞ்சோம். நானும் அம்மா செஞ்சுட்டாங்க. இப்போ சாப்பிட போகிறோம். அம்மா சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்கள். நல்லா இருக்காம்மா? எப்படி இருக்கு? சூப்பரா மோ? சூப்பரா? சூப்பராம்மா. சரி ஓகே, வாங்க. நீங்களாம் அம்மா கையில் எப்போ யாராவது சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. அவ்வளோதான். ஊருக்கு கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். நல்லா சாப்பாடு அம்மா வீட்டில் மட்டனோட போட்டாங்க, சாப்பிட்டேன். வீட்டுக்கும் பார்சல் கொடுத்துட்டாங்க பாப்பாவுக்கு. எல்லாம் எடுத்தாச்சு. ஏதாவது அவங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மா பூ கட்டி எனக்கு கொடுத்துக்குறாங்க. இது காக்கடாம்பூ ரோஸும் ரொம்ப நாள் ஆச்சு பூ வச்சு. சரி மம்மி போயிட்டா? பாய்.
சரி பாய். பாய். சரி ஓகே பாய்.